எப்படிப்பா தாவேக்கா இத்தனை இடங்கள்ல வந்து வின் பண்ணாங்க? நம்பவே முடியலையே! இந்த முதல் தேர்தல்ல தாவேக்கா ஒரு சில இடங்கள வந்து வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா, அவங்களே முதலமைச்சரா வர அளவுக்கு இவ்ளோ இடங்கள வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே! இப்படிதாங்க தாவேக்காவோட வெற்றிய எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஆச்சரியமா பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தாவேக்கா கட்சி வாங்குன ஓட்டுகள் தான். அவங்க எவ்ளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்டின்னா 35% தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க என்னதான் 108 இடங்கள் வின் பண்ணாலும் 35% வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன் நம்ம இப்படி கம்மின்னு சொல்றோம் அப்படின்னா, போன 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சிய பிடிச்சாங்க. அவங்க எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 45% வந்து வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. இதே எதிர்க்கட்சியா இருந்த அதிமுக ஆல்மோஸ்ட் 40% வரைக்கும் வந்து ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 35% வந்து ஓட்டை வாங்கி எப்படி தாவேக்கா ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றதான் எல்லாருக்குமே வந்து பெரிய கேள்வியா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தாங்க விஜய் அவர்களுக்கு லக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஓட்டுகள் சிந்தாம செதறாம அப்படியே கால்குலேட்டிவா வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு பிரிஞ்சனால தான் தாவேக்கானால இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து முதல் தேர்தலில் பதிவு பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்தும் ஓட்ட பிரிச்சிருக்காங்க, அதிமுக கிட்ட இருந்தும் ஓட்ட பிரிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்தும் ஓட்ட பிரிச்சிருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட இருந்து ஓட்ட பிரிச்சிருக்காங்கன்றதை விட எவ்வளவு ஓட்ட பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே. இப்போ தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 55 லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதிமுக கிட்ட இருந்து 50 லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து சுமார் 10 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்களோட வெற்றிக்கு தேவையா அப்படியே கரெக்டா வந்து ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்குங்க. இதனாலதான் 35% வாங்கியுமே கூட இவங்கனால வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. இப்ப இதே ஒரு நிலைமையில இப்ப திமுக கிட்ட ஓட்டு பிரிச்சதை விட கம்மியா அதிமுக கிட்ட வந்து பிரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. இதே வந்து திமுக கிட்ட கம்மியா ஓட்ட பிரிச்சுட்டு அதிமுக கிட்ட கொஞ்சம் அதிகமா ஓட்ட பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப திமுக ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ரெண்டுமே இல்லாம திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் சரி சமமா அவங்களுக்கு இருக்கிற எவ்வளவு டிஃபரன்ஸோ அந்த அளவுக்கு கரெக்டா கால்குலேட்டிவா வந்து ஓட்ட பிரிச்சனால தான் இந்த அளவுக்கு விஜய் அவர்கள்னால முதல் தேர்தல்லே இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அடைய முடிஞ்சுச்சு. விஜய் அவர்களோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்காம போனது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமா வந்து மாறிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியில்லைனா கூட அதை அவர் ஏத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் வந்து அதிமுக வேட்பாளர்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து அந்த முடிவு எடுத்தாலும் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட முடிவு வந்து ஏத்துக்கல. கட்சி வந்து உங்களை ஓரம் கட்டிட்டாங்கல்ல, நீங்க வந்து போட்டியிடல, நீங்களே போட்டியிடாம இருக்கும்போது நாங்க ஏன் வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி முடிவெடுத்து தாவேகா கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்னால இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பதிவு பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போகும், அதிமுகவோட ஓட் பேங்க் அப்படியே அதிமுகவுக்கு போகும். எப்பயுமே 20% ஆளுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை வந்து விரும்பாங்க. ஏன்பா ரெண்டு பேருமே மாறி மாறி வராங்க, புதுசா ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போமே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே 20% மக்கள் வந்து இதை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ இந்த 20% மக்களோட வாக்குகள் வந்து புதுசா மாற்றத்தை விரும்புறவங்களோட வாக்குகள் வந்து கொஞ்சம் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை அண்ணாமலை அவர்கள் இல்லாதனால மாற்றத்தை விரும்புறவங்களோட வாக்குகள் அப்படியே விஜய் அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்க. இதனாலதான் வந்து விஜய் அவர்கள்னால இந்த தேர்தல்ல இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப முதல் தேர்தல்ல வெற்றி வாகை சூடி முதலமைச்சராக போறாரு. ஆனா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண போறாரு அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்கு. ஏன்னா இப்ப 35% மக்கள் தான் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீதி 65% பேரு இவருக்கு எதிரான மனநிலையில தான் வந்திருப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நல்லாட்சியை பண்ணா மட்டும்தான் இவர்னால தமிழக அரசியல்ல வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அதை விட்டுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கேஷுவலா இருந்த மாதிரி கேஷுவலா அப்ரோச் பண்ணிடலாம், கேஷுவலா வந்து கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு 5 வருஷம் சும்மா பொத்தாம் பொதுவா கொண்டு போனார் அப்படின்னா கண்டிப்பா
கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள்னால தமிழக அரசியலை வந்து சாதிக்க முடியாது. அதனால இனிமேல் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா வந்து இருக்கும். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றத அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க இந்த அளவுக்கு வெற்றி எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில கண்டிப்பா போட்டிட்டு இருக்க மாட்டாரு. ஒரே ஒரு தொகுதியில தான் வந்து போட்டிட்டு இருப்பாரு. இப்ப எந்த மாதிரி வேணா முடிவுகள் வரலாம் அப்படின்னு தான் வந்து 2 தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காரு. அதனால விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா வந்து அவருக்கு லக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இதே கொஞ்சம் ஓட்டு மாறி அப்படி இப்படி ஷிஃப்ட் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து அவங்கனால வெற்றி பெற்றிருக்க முடியாது. கரெக்டா அவங்களுக்கு தேவையான ஓட்டு தராசுல நின்னு எடை போட்டு போட்ட மாதிரி தான் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு கரெக்டா அவருக்கு தேவையான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி கொண்டு போறாங்க, எப்படி வந்து தமிழகத்தை வழிநடத்தி கொண்டு போறாங்க, என்ன மாதிரி நல்லாட்சியை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.